விஜய் வந்து அரசியல் தொடங்குறதுக்கு அவருக்கு வந்து வற்புறுத்தி அவரை வந்து மிரட்டி கொண்டு வந்தது வந்து பாஜகவுடைய பி டீமாக தான் அவர் ஆரம்பித்தார். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து நிறுவனராக இருக்காரு. இதில் வந்து இந்த த்ரிஷா அவங்களுக்கு கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே நடந்துட்டு இருந்தது ஒரு போன வாரம் அந்த மாதிரிலாம். இப்போ அவங்க வந்து இந்த கட்சியில் சேரக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கான்செப்ட்லேயே வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு கரகாட்டமக்கார படத்தில் செந்தில் பண்ணுவார். செந்திலும் சரளாவும் தில்லானா மோகனாம்பாள் சிக்கல் சண்முக சுந்தரமும் மோகனாம்பாள் மாதிரி இந்த ஜோடி இருக்குதுன்னு பேசுகிற மாதிரி பண்ணுவோம். ஆளுமே சேர்த்து வச்சு ஏற்பாடு. சினிமா கவர்ச்சியில் போடுறது ஓட்டுக்கள்லாம் உருவத்துக்கு கொடுக்குற ஓட்டுகள். அந்த கவர்ச்சி இல்லைன்னாக்கா அவருக்கு அவன் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்து வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து மதுரையில் ஒரு போஸ்ட் கட்டியிருக்காங்க. அவர் வந்து அரசியல் கட்சிக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது ஒரு கூட்டம் பண்ணும். இது மாதிரிலாம் ஏற்றி விட்டா தான் அவங்க ஸ்டடியாக இருக்கார். சூர்யா ஸ்டடியாக இருக்கார். இப்படி ஏற்றி விட்டா தான் அவரையும் காலி பண்ணிடலாம். ரஜினிகாந்த் இப்படி தான் ஏற்றி விட்டாங்க. அடுத்த வாரம் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வருது, கேள்விப்பட்டீங்களா? எப்போவுமே ஒரு படத்தை தொடர்ந்து அதுக்கு ஃபாலோ அப்பாக நீங்கள் எடுக்கிற படங்கள் சரியாக ஓடுறதே கிடையாது. எந்த படம் எடுத்திங்கனாலும் சண்டை கோழி நம்பர் 1 அது ஓடின ஓட்டம், சண்டை கோழி நம்பர் 2 ஓடும், ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம 2ஆக எடுக்கிற எந்த படமுமே சரியாக போகும். சரி, எந்த சினிமா நல்லா ஓடிச்சு சொல்லுங்க. தமிழ் சினிமா நல்லா ஓடி எந்த படம் சொல்லுங்க. மகாராஜா நல்லா போகுது. எத்தனை வாரம் போச்சு? எத்தனை வாரம் போச்சு? இப்போ 3வது வாரம் போயிட்டு இருக்குது. எனக்கு வந்ததே தெரியும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சினிமா ஒரு பரபரப்பான விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் நீட்டு வந்து ஒரு விலக்கு தேவை, தமிழக அரசுக்கு வந்து முழுமையாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் வர விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயின் வீடு வந்து இடிக்கப்படும், நீலாங்கரை கடல்லேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா வீடுகள்லாம் இடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. சில கட்சிக்காரங்க எல்லாமே நினைச்சாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? உங்களுடைய கருத்து என்ன? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எதை வேணாலும் பண்ணலான்னு தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் போய் பேசுகிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் நடக்கக்கூடாது? நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கிறதுனா அது அவர் வீட்டை இடிக்கிறீங்கன்னாக்கா அந்த வரிசையில் இருக்கிற அத்தனை பங்களாக்களையும் இடிக்கணும். செஞ்சிங்கன்னா செய்யுங்க, யார் வேணாங்கிற. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் கூட இருக்குது, கடல் ஓரத்தில் தான் இருக்குது. இடிக்கிறது தான் இடிங்க, முடியும்னா செய்யுங்க, அவ்வளோதான். கிளப்பி விட வேண்டியது தான். ஏன்னா விஜயை வந்து அரசியல் தொடங்குறதுக்கு அவருக்கு வந்து வற்புறுத்தி அவரை வந்து மிரட்டி கொண்டு வந்தது வந்து பாஜகவுடைய பி டீமாக தான் அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீட் தேர்வை எதிர்க்கிறார். நீட் தேர்வை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து மோடிக்கே வந்துருச்சு. பார்லிமெண்ட்டில் அவர் க்ளீனாக சொல்லிட்டார், நீட் தேர்வில் தவறு செய்தவர்களை கைது செய்யாமல் விட மாட்டேன்னு அவரே சொல்லிவிட்டார். வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து பேசுகிறது வந்து பாப்புலாரிட்டி, அதை அவர் பேசியிருக்கார். அவ்வளோ. அன்றைக்கி திமுக ஆரம்பித்த போது அன்றைக்கி இருந்த ரவி வெளிநடப்பு பண்ணார். இப்போது என்ன பண்ணுவார் தெரியல, பர்மிஷன் கட்டு அசம்பிளிக்கு வருவாரா எனக்கு தெரியல. மோடியா அது தப்புன்ட்டார். ஆனால் இன்றைக்கி நீட்டை எதிர்க்கிறதுங்கிறது பாப்புலாரிட்டிக்கு ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுங்கிறதுக்காக அவர் பேசியிருக்கலாம். இல்லாட்டி இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னென்னா, யாருக்கோ எழுதி கொடுத்த வசனத்தை, ஏன்னா இவர் வந்து சொந்தமாக பேசுறது கிடையாது, யாரோ எழுதி கொடுக்குற வசனம் தான் பேசியிருப்பார். தவறுதலான பேப்பரை எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் வேறு யாருக்கும் எழுதி கொடுத்தது மாற்றி எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கிட்டார் போட்டிருக்கு. அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது, பார்க்கணும் என்னன்னு. ஓகே, இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து நிறுவனராக இருக்காரு. இதில் வந்து இந்த த்ரிஷா அவங்களுக்கு கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே நடந்துட்டு இருந்தது ஒரு போன வாரம் அந்த மாதிரிலாம். இப்போ அவங்க வந்து இந்த கட்சியில் சேரக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கான்செப்ட்லேயே வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? அதெல்லாம் நம்ம ஆசையை சொல்லிக்க வேண்டியது தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி த்ரிஷா இது ஒரு கரகாட்டமக்கார படத்தில் செந்தில் பண்ணுவார். செந்திலும் சரளாவும் தில்லானா மோகனாம்பாள் சிக்கல் சண்முக சுந்தரமும் மோகனாம்பாள் மாதிரி இந்த ஜோடி இருக்குதுன்னு பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. ஆளுமே சேர்த்து வச்சு ஏற்பாடு பண்ணுவார். அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் தேவை தான். இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வெறும் செய்திகள் மாத்திரம் பார்த்தாது, சினிமாவில் இன்னும் தொடர்பில் இருக்கிறாரு, பெண்களை கவர்கின்ற கவர்ச்சி நாயகனாகவும் இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த தகவல்லாம் முக்கியம். ஏன்னா
விஜயனுடைய கருத்துக்களால் ஆளப்பட்டு யாரும் வந்து ஓட்டு போட போகிறதில்ல, கவர்ச்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க. அந்த கவர்ச்சியை அவர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இன்றைக்கி அவர் 50 வயசுன்னு சொன்னது கூட தப்பு. முடிஞ்சவரெலாம் ஒரு 35 வயசு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாக்கா பெட்டராக இருந்திருக்கும். 50 வயசுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கிழவர் ஆகிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இளமையை பார்த்து தானே ஓட்டு போட்டாங்க. இளமையை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. வேற என்ன, இப்போ எம்ஜிஆருக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? அவருடைய லட்சியங்களை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. நல்லா தானம் பண்ணுவார், அழகாக இருக்கார், அவ்வளோதாங்க. அப்படி தான் சினிமா கவர்ச்சியில் போடுறது ஓட்டுக்கள்லாம் உருவத்துக்கு கொடுக்குற ஓட்டுகள் தான். அந்த கவர்ச்சி இல்லைன்னாக்கா அவருக்கு ஏன் ஓட்டு போட போகிறாங்க? நல்லா நடிகனுக்கு ஓட்டு போடனால சிவாஜிக்கு ஓட்டு போட்டுருக்கணும். சிவாஜி தோக்கடிச்சாங்கல்ல, ஏன்னா அவருக்கு அந்த கவர்ச்சி இல்லை, அவ்வளோதான். தமிழ் திரையுலகில் வந்து தொடர்ந்து இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே இப்போ வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இது ஒரு சகஜமான விஷயம். பெரிய பெரிய நடிகர்கள் வந்து கதாநாயகியை பண்ணியிருக்காங்க, இசையமைப்பாளர் எல்லாருமே பாடகியை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு நார்மலைஸ் ஆக்கி சொசைட்டியை வந்து ரசிகர்களையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்குறது 14வது ஆள் யூடியூப்பில். ஓகே, இதே பதில் தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சினிமா உழுந்து போச்சு, அவங்களுக்கு விளம்பரம் இல்லை. முதல்ல எந்த சினிமா சொல்கிறீங்க? எந்த சினிமா விழுந்துருச்சு? சரி, எந்த சினிமா நல்லா ஓடிச்சு சொல்லுங்க. தமிழ் சினிமா நல்லா ஓடி, எந்த படம் சொல்லுங்க. மகாராஜா நல்லா போகுது. எத்தனை வாரம் ஓடிச்சு? எத்தனை வாரம் போச்சு? இப்போ 3வது வாரம் போயிட்டு இருக்குது. எனக்கு வந்ததே தெரியாது. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். ஓகே, மாணவர்களோடு இருக்கிறேன். அவங்க பேசின ஒரே படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கல்கின்னு ஒரு படத்தை பற்றி பேசினேன். கல்கி ஒரு தெலுங்கு படம், ஒரு பேன் இந்தியா படம் அப்படிங்கிறது அது தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. மாணவர்கள் மத்தியில் பேச்சு இன்றைக்கி அடிப்பட்டது வந்து கல்கி படத்தை பற்றி பேசினேன். சரிங்க. மகாராஜா பற்றி கேள்விப்பட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மகாராஜன் ஒரு படம் வந்துருக்குது எனக்கு தெரியும். சரி, ஓகே. மாணவர்கள் மத்தியில் இருக்கேன். உங்களாட்ட நான் வந்து ஒரு இதுக்குள்ளார உட்காந்துருல, மாணவர்களோடு இருக்கிறேன். 1000 மாணவர்கள் கண்டு இதில் வந்து என்னுடைய மாணவர்கள் 200 பேர் இருக்காங்க. அவங்களோட உட்காந்து பேசும்போது அவங்க மாணவிகள் இருக்காங்க, மாணவர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். அப்படி ஒரு படம் வந்தது, யாருக்கும் ஞாபகம் தெரியாது. இன்றைக்கி எங்களுக்கு சினிமாவை பற்றி எங்கள் மாதிரி ஆட்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, வார பத்திரிகைகள் பார்க்கும்போது அதில் விமர்சனம் வரும், ஒரு 4 பக்கம் விமர்சனம் வரும். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்குதுன்னு தெரியும். சரி பார்க்கலான்னு நினச்சி ஃபோன் போட்டோம்னா அது நேற்று எடுத்தாச்சு சாருங்க. இல்லை, இப்போ மகாராஜா கருடன் இந்த படம் தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எத்தனை தேட்டர் ஓடிச்சு? ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 200 தேட்டருக்கு மேலே சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையில் 200 தேட்டர் இருக்குதா? நீங்கள் சொல்கிறது செய்தி. தமிழ்நாட்டில் சென்னையில் 200 தேட்டர் நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு. தமிழ்நாட்டில் 200 தேட்டர், தமிழ்நாட்டில் 200 தேட்டரில் ஓடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நம்புகிறோம், அவ்வளோதான். ஏதோ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பண்ணுங்க, அவ்வளோதான். இல்லை சார், ப்ரொமோஷன் கிடையாது. தமிழ் சினிமா விழுந்துருச்சுன்னு சொன்னனால சொன்ன ஒரு தமிழ் சினிமா நல்லா இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நடிகன்னு என்னத்துங்க இவ்வளோ இது இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் சொல்கிறேன். வேறு என்ன அவங்கள பற்றி தகவல்கள் இல்லை. இப்போ நீங்கள் என்னத்தை கேட்டீங்க? விவாகரத்து விவாகரத்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. அப்படி விவாகரத்து எதுக்குன்னாக்கா ஏன் அவர்கள் விவாகரத்து செய்தார்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டுவீங்க, 2 வாரம் விளம்பரம். நான் தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை கேட்கிற 13வது சேனல் நீங்கள் என்ன நானே 13 தடவை சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, உங்களுக்கும் செய்திகள் இல்லை, எனக்கும் செய்திகள் இல்லை, வறண்டு போயிருக்கிறோம். இல்லை, அவங்க இதனுடைய விளைவு என்னன்னா 13 சேனல்ல இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு 1000 பேர் வச்சுக்கினா கூட 13,000 பேர்த்துக்கு இந்த விளம்பரம் போயிருக்குது. அதுதான் அவங்களுக்கு தேவை, அது கிடைச்சிருச்சு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து மதுரையில் ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. காமராஜர், விஜயகாந்த், சூர்யா இவங்க 3 பேர்த்தையும் வரிசைப்படுத்தி ஒரு ஃபோட்டோ போட்டு நல்லாட்சி பண்ணவங்க தலைவா அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அவரு வந்து அரசியல் கட்சிக்குள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அவர் வருவாரா? அவருடைய அரசியல் தெளிவு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருடைய போஸ்டர்ஸ் ஆகட்டும், அவருடைய லெட்டர் பேட் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக போடுவார் அரசியல் பற்றி. அது ஒரு கூட்டம் பண்ணும். இது மாதிரிலாம் ஏற்றி விட்டா தான் அவங்க ஸ்டடியாக இருக்கார். சூர்யா ஸ்டடியாக இருக்கார். இப்படி ஏற்றி விட்டா தான் அப்புறம் காலி பண்ணிடலாம். ரஜினிகாந்த் இப்படி தான் ஏற்றி விட்டாங்க. பாபா படம் வந்தது, பாமக வந்து அதை எதிர்த்துச்சு. அன்றைக்கி உங்கள் மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து ரஜினிகாந்த் உலகம் முழுவதும் ஜப்பானில் ரசிகர்கள், ஜப்பானில் வந்து ரசிகர் மன்றம் வைத்திருக்காருலாம் எழுதி தள்ளிங்க. அந்த அளவுக்கு அவர் தூக்கிக்கிட்டு இருந்த நேரத்தில்
ராம்தாஸ் வந்து வீரப்படம் பற்றி பேசுனதுக்கு ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்கணுன்னாரு. பாபா படம் 3 நாளில் காலி. உங்களுக்கு தெரியும், ஒருவேளை அதையும் சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டாதீங்க, அது சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ அது ஓடலை. அன்றைக்கி தான் ரஜினிகாந்துக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒரு அரசியல் கட்சியை வந்து எதிர்த்துக்கிட்டு நம்ம வந்து ரசிகர்கள் எவனும் வரமாட்டாங்கிறது அவருக்கு உண்மை புரிஞ்சுது. அன்னையோட ஒரு அரசியலுக்கு ஒரு ஓரம் கட்டிவிட்டார். வேண்டாண்டா, இவனுங்களை நம்பி அரசியலுக்கு போனால் நம்ம காலி, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது காணாமல் போயிட்டான். தியேட்டரில் படம் ஓடலை. அன்றைக்கி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து அந்த பட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. உலகம் பூராத்தில் ரசிகர்கள் 3000 கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னு எழுதுன அந்த ரசிகர்கள் எங்கே போனான் அன்றைக்கி? அதுதான் கேட்டார். அந்த ரசிகன் எங்கேயான்னு கேட்டார். அன்றைக்கி தெரிஞ்சது, பத்திரிகைகளை நம்பிக்கிட்டு நம்ம உள்ளே இறங்கணும்னு நம்ம காலி தெரிஞ்சு அவர் அரசியல் வரதை நிறுத்திவிட்டார். அதே தான் இது சூர்யாவும் சரி, சூர்யாவுடைய குடும்பம், அவங்க அப்பா சிவகுமாருக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் ஒரு பண்பட்ட மனிதர், அவர் பன்முகத்தன்மையான ஒரு வித்தகர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் வந்தது, வரலை. அதிலே அவங்களே போட்டிருக்காங்க, காமராஜர், விஜயகாந்த், சூர்யா. காமராஜர் 67க்கு அப்புறம் அவர் காணாமே போனார். இன்றைக்கி வந்து அவர் விளம்பரத்தில் தான் நின்றுட்டு இருக்காரு ஒழிய அவர் தேர்தலில் ஜெயிக்கவே இல்லை. 67 தோற்று போன காமராஜர் அதுக்கப்புறம் பதவிக்கே வரல. அதுதான் உண்மை. விஜயகாந்த் ஒரே ஒரு தடவை ஜெயினா மாதிரி மத்தாப்பை கட்டினார். அதுக்கப்புறம் காணாமல் போனவர், கட்சி காணாமல் போயிடுச்சு. என்னமோ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சார். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, அவரே தோத்தார். கமலஹாசன் விஜயகாந்த் சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணின்னு வச்சார். அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுகவை தவிர மிச்ச எல்லா கட்சியும் அதில் சேர்ந்தது. நீங்கள் கொடுத்த விளம்பரம் என்ன சாதாரணமாக? விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு. வைகோலேருந்து அத்தனை பேரும் போய் சேர்ந்தாச்சு. என்ன எழுதுனீங்க? அழிந்தது திராவிட இயக்கங்கள், முடிந்தது கதை, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதி தள்ளிங்க. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கல. அதில் இப்போ விழுந்தவர் தான் அவர் உயிரையே இழந்தார். அந்த தோல்வி தாங்க முடியாமல் தான் உயிரையே இழந்தார். அவர் கூட சூர்யா படத்தையும் போட்டு இவர்கள் போல அப்படின்னு போட்டால் சூர்யா பிடிக்க வருவார். ஒரு ஏதாவது போஸ்ட் அடிக்கிறதா வெற்றி பெற்றவர்களுக்கு தொடர்ந்து இருந்தவர்களெல்லாம் போட்டிருந்தாக்க அவர் வந்திருப்பார். இதை பார்த்தோன்னே அவருக்கு தெரியும், காமராஜர் 67 காணாமல் போனார். ஒரே முறை வந்துட்டு காணாமல் போனவர் விஜயகாந்த். அதே தான் நமக்கு இதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி அரசியலுக்கு? சரி சார், அடுத்த வாரம் வந்து இந்தியன் 2 திரைப்படம் வருது, கேள்விப்பட்டீங்களா? வெளியாக போகுது. 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் முன்னாடி வந்துச்சு இந்தியன். அதே அந்த படமே மறந்து போச்சு. சரி, ஆனால் அந்த படம் ஒரு வித்தியாசமான படம். அதான் இப்போ இதுக்கு அந்த படத்துக்கு இருந்த வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு எப்போவுமே ஒரு படத்தை தொடர்ந்து அதுக்கு ஃபாலோ அப்பாக நீங்கள் எடுக்கிற படங்கள் சரியாக ஓடுறதே கிடையாது. எந்த படம் எடுத்திங்கனாலும் சண்டைக்கோழி நம்பர் 1 அது ஓடின ஓட்டம், சண்டைக்கோழி நம்பர் 2 ஓடணும், ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம 2ஆக எடுக்கிற எந்த படமுமே சரியாக போனது. காரணம் என்னென்னா, அதில் பார்த்த எதிர்பார்ப்பு, அதில் வந்து நம்ம எதையுமே தெரியாமல் நம்ம அந்த படத்துக்கு போகிறோம். போனபோது நம்ம எதிர்பார்க்காத பல காட்சிகள் வரும்போது நம்ம அந்த அதிசயத்தில் தான் அந்த படம் ஓடுது. அதே நம்பிக்கையோடு இதுக்கு போகும்போது அந்த எதிர்பார்ப்பு வருதுன்னு. அப்போ எந்திரன் 1 வந்தது, எந்திரன் 2 அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. 3Dலாம் எடுத்தாங்க. அதே சங்கர் தான் இந்த படம் எடுக்கிறேன். அந்த வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் எடுத்துப்பாங்களா? பார்க்கணும். அது இன்றைக்கி அவர் எடுத்த காலத்தில் அன்னைக்கு இருந்த அரசியலுக்கு அந்த படம் சரியாக இருந்தது. இன்றைக்கி அவர் அது அரசியல் பேஸ்டு படம் தான் அது. அதே மாதிரி அதே பேசிஸில் எடுத்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த அரசியல் வந்து ஒத்து வந்ததுன்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி அந்த இந்தியன் எடுத்த காலத்தில் இருந்த அரசியலை வச்சு நீங்கள் இன்றைக்கி எடுத்திங்கன்னா நிற்காது. ஆனால் அவர் அந்த ப்ரொமோஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊழல்லாம் நடக்கிறதுக்கு மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன் அவர். அது ஊழல் நடக்கிறதுக்கு எல்லோரும் தாங்க காரணம். அதில் என்ன புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றுமில்லை, உங்கள் லாங்குவேஜில் பேசணுன்னா, அந்த காலத்தில் சினிமாக்கள் நல்லா இருந்த காலத்தில் ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போட்டிருப்பான். பிளாக்கில் டிக்கெட் வாங்கணும்ல, பிளாக்கில் டிக்கெட் வாங்கினது யார்? மக்கள். நீங்களும் நானும் தான். அந்த ஊழலை ஊக்குவிச்சது யார்? நீங்களும் நானும் தான். அப்புறம் அவனை திட்டினா என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை ஆகணும் ஆஃபீஸில், கிளார்க்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவன் சரியாக பேசலை, இந்த ஒரு 100 ரூபா வச்சுக்க. யார் கொடுத்தா? நீ தானே கொடுத்த. அதில் தான் அவன் ஊழலுக்கு வந்தான். ஒரு ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக இருந்தான்னாக்கா சொல்கிறீங்க, பொழைக்க தெரியாதும் சார், அருமையான ஆஃபீஸு, எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா, பொழைக்க தெரியாது.
நான் ஒரு அமைச்சருடைய தம்பியாக இருந்தேன். இன்றைக்கி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவன் பங்களா கட்டி ஹோட்டல் கட்டி ஏரோப்ளைன் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் மந்திரி தம்பியாக இருந்தவங்களாம். நான் இன்னும் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிழைக்க தெரியாதவன்றாங்க. இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் மனசு திருப்தியாக இருக்கேன். குற்றங்கள் செய்யலை, செஞ்சிருந்தாலும் குறைவு. அந்த நிம்மதி எனக்கு இருக்குது. எனக்கு ஆஃபர்ஸ் வந்தது, லஞ்சம் கொடுக்கறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து எம்ஜிஆர் மந்திரி சபையில் வந்து மிக அதிகப்படியான இலாக்காக்கள் வச்சுருந்தவர் எங்கள் அண்ணன். தொழில் அமைச்சர், விவசாய அமைச்சர், வாட்டர் போர்டு அமைச்சர், 3 பெரிய பதவியை வச்சுக்கிட்டு இருந்தவர். எம்ஜிஆருக்கு அடுத்த அப்படி மிக அதிகப்படியான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கீழே தான் இருந்தாங்க. அவரோட அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்படின்னு இருந்தாக்கா பல கோடிகள் வீட்டுக்குள்ளார வந்து வந்தாங்க, கேட்டாங்க. ஒரே மகன், இந்த சம்பாத்தியம், இந்த பாவப்பட்ட பணம்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு அது தானாகவே கிடைக்குது, என்னுடைய திறமைக்கே கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு போகணுன்னாக்கா என்னுடைய தொழில் திறமையை வச்சுக்கிட்டு என்னுடைய இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து WHO கூப்பிட்றான், வேர்ல்டு பேங்க் கூப்பிட்றான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது பண்ணுது, அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கூப்பிடுது. எனக்கு எதுவுமே எனக்கு தேவைப்படுது. என்னுடைய திறமையிலே நான் போயிட்டு இருந்தேன். நான் வேறு பக்கம் போயிட்டேன். இந்த அரசியல் பக்கமே வரல. இன்றைக்கி நான் பேசுகிற அரசியல் அன்றைக்கி பேசுகிறதா நான் ஒரு கட்சி தலைவனாக வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். வரல. எனக்கு கிடைச்ச பேர் வந்து பிழைக்க தெரியாதவன். தேவையில்லை, பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறேன். ஆனால் நிம்மதியாக இருக்கு. எங்கள் அண்ணனோடவே அமைச்சராக இருந்த ஒருத்தருடைய பிஏ, அவர் என்னுடைய மாணவனாக இருந்தவர், அவர் பிஏவாக போனார். பூந்து விளையாடிட்டு இருந்தார். வந்து அவர் தான் எனக்கு சொல்லுவார், மினிஸ்டர் பிஏ நானே இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஒரு மந்திரிக்கு தம்பியாக இருந்து என்னத்தை சம்பாதிக்கிறேன் நீ அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். மாட்டினார், ஜெயிலுக்கு போனார், வந்தார். ஒரு ஹோட்டலில் நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய ஹோட்டல். குடும்பத்தோடு உள்ளே வந்தார், மகன் ஒய்ஃப் எல்லாத்தோடு. என்னை பார்த்தோன்னே அப்படியே நேராக வந்தார், பசங்களை கூட்டிகிட்டு வந்தார், என் காலில் விழ வச்சார். எதுக்குன்னு, நீங்கள் அன்றைக்கி சொன்னபோது எனக்கு புரியலைங்க, கைதாகி ஜெயிலில் போய் உட்காந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஏன் நேர்மையாக இருந்தீங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் முடிஞ்சுது. இப்போ நான் திருந்திட்டேன். அதுதான் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஊழல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து ஊழல் செய்யலைன்னா நான் எனக்கு கிடைக்கிற பேர் வந்து பிழைக்க தெரியாதவன். யார் என்ன ஊழல்வாதியாக மாற்றுறது? பொதுமக்களுக்கு நாம் தான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரி சார், நல்லபடியாக சொன்னாங்க. நான் கேள்வி முடிச்சிருவோம் சார். நம்ம என்ன விஷயம்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய சேனல்கள் கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் எங்கள் சார்பாக ஒரு கேள்வி என்னென்னா, அந்த வரலட்சுமி இவங்களுடைய கல்யாணம், இது வந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சரத்குமார் அவர்கள் வந்து பிரதமர் மோடி வரைக்கும் இப்போ இந்த பத்திரிக்கை கொடுக்குறாரு. இந்த கல்யாணம் வந்து அந்த அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி இங்கே இவர் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாரா? எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம்? கல்யாணம் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரி கூட காணும். அம்பானி மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. அம்பானி ஊரடிச்சு ஒரே போட்டு நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆசைப்பட்டார், ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும்னு நினச்சாரு. அதுக்காக தான் வித்தியாசமான ஒரு மாப்பிள்ளையை கூட தேர்ந்தெடுத்தார். செய்திகள் அடிப்பட்டது அதுதான். யாரோ ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகி பிள்ளையோட இருக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி அவரை பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்றது தான் கேள்வி. யார் பண்ணிக்கல? சாவித்திரி பண்ணிக்கலையா? வைஜெயந்திமலா பண்ணிக்கலையா? ஹேமமாலினி பண்ணிக்கல? ஸ்ரீதேவி பண்ணிக்கலையா? ஜெயபிரதா பண்ணிக்கலையா? யார் பண்ணிக்கல? எங்கள் காலத்தில் இது சாதாரணமாக நடந்தது. இன்றைக்கி அது வந்து ஊடகங்கள் நிறையா இருக்குன்னா அது ஒரு செய்தி. சினிமா இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலும் சரி சினிமாவிலையும் சரி தினசரி விளம்பரம் வந்தாகணும். ஏதாவது ஒரு செய்தி பொண்ணு, ஒரு சரத்குமார் ஒரு சாதாரண ஒரு சொந்தக்கார பையனை பற்றி ஒரு வசதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாக்க இந்த செய்தி ஆகிருக்குமா? எப்போ செய்தி ஆச்சு? வயசில் அதிகமானவர், முதிய ஒரு 40 வயசானவர், குழந்தை பிறந்து இதானவர், 2வது பொண்டாட்டியாக போகிறாங்களே அப்படிங்கிறது ஒரு செய்தி. 10 நாள் நீங்கள் பேசுகிறீங்க, விட மாட்டேங்கிறீங்க. 13 சேனல் என்னை வந்து கேட்குறாங்க. இல்லாட்டி போனால் யாரும் சீந்தி இருக்க மாட்டாங்க. அந்த விளம்பரம் கிடைக்கிறதில்ல. அதுக்காக தான் இந்த விளம்பரத்தை வச்சு ஏதாவது படங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. கிடைச்சி என்ன பண்ணுறது? இன்றைக்கி சினிமா இல்லை, சீரியலுக்கு போயிட்டாங்க. கல்லூரி மாணவர்கள்லாம் ஓடிடியில் உட்காந்துட்டு கொரியன் படம், அந்த படம், இந்த படம்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி சினிமா இல்லை. அப்போல்லாம் படம் வருதுன்னா எங்கள் காலத்திலலாம், எங்கள் காலம் கதையே வேறு. வெள்ளிக்கிழமை படம் வருதுன்னாக்கா அட்வான்ஸ் புக்கிங் போட்டாங்கன்னாக்கா அன்றைக்கி தேட்டரில் நிற்கிற கூட்டம் பெரிய கூட்டம். அடிமை பெண் படத்துக்கு ரிலீஸுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி
1 மாதத்துக்கு அட்வான்ஸ் புக் ஆச்சு. ரெக்கார்ட். அது ஒரு காலம். இன்றைக்கி படம் வந்ததே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு படத்தை பார்த்துட்டு அது அம்பத்தூர் போகிற வழியில் ஒரு தியேட்டர் ரோட்லேயே இருக்கும். சரி நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வரேன். நேற்றே போயிடுச்சு சார்ன்றாங்க. படம் ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் போயிடுச்சு. எந்த படமும் வெயிட் பண்ணி இப்போ நான் சொன்னேன், இப்போ கல்கிங்கிற படம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, சார் சீக்கிரம் போய் பார்த்துருங்க சார், ஏன்னா எந்த படமும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேலே ஓடுறதில்ல, சீக்கிரம் பார்த்துருங்க சார். எங்கடா போகும்போது ஓடிடியில் போட்டால் பார்த்துடலான்னு. அது கரெக்ட் சார், முடிஞ்சு போச்சு. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.